ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்னைக்கு பூந்தமல்லி பைபாஸில் இருந்து போரூர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கிறோம். நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கிருந்து தான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. மெட்ரோ ஸ்டேஷனுக்கான ஒர்க் எல்லாம் ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்கிறத நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். இந்த இடத்துல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ராக் வந்து லெஃப்ட் போய் அப்படி டவுனில் போகிறது உங்களால் பார்க்க முடியும். அதுதான் வந்து பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே யார்டுக்கு போகிறது. ஸோ அந்த யார்ட்லேருந்து தான் ட்ரெயின்ஸ் வந்து இந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து இங்கேருந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த இயர் எண்ட்குள்ளே வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருன்ற மாதிரியும் சிஎம்ஆர்எல்ல வந்து நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று சிஎம்ஆர்எல்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி ரயில்வே யார்டில் வந்து முல்லைத்தோட்டம் வரைக்கும் ஒரு மோட்டார் ட்ராலியை வந்து செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க, ட்ரையல் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் செப்பரேட்டர் அப்படின்வாங்க. அந்த கிரேட் செப்பரேட்டர் ஒர்க் வந்து கரெக்டாக முடிஞ்சிருக்கு, அந்த மோட்டார் ட்ராலியை வந்து செக் பண்ணது வந்து பர்ஃபெக்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேற்று வந்து ஃபோட்டோஸ் போட்டு நேற்று வந்து சிஎம்ஆர்எல் அறிவிச்சிருந்தாங்க அவங்களுடைய பக்கத்தில். நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 காரிடார் 4 இது. அதில் நாம் இன்றைக்கி பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாம் இப்போ பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. இந்த இடத்துல தான் முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரையல் வந்து பூந்தமல்லி ரயில்வே யார்ட்லேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான், இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் தான் அந்த டெஸ்ட் ட்ரையல் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நேற்று பண்ண அந்த சின்ன ட்ரையல் கூட வந்து இந்த முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் தான் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அது சக்ஸஸும் ஆகியிருக்குன்னு தான் நேற்று வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபேஸ் 2 காரிடார் 4 பற்றி பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் இதோடைய டோட்டல் லென்த் வந்து 26.1 கிலோமீட்டர். இதோட டோட்டல் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் தான் இதோடைய டோட்டல் ஸ்ட்ரெச் இது காரிடார் 4. நாம் இப்போ கரையஞ்சாவடி சிக்னலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேக்கர் மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரையஞ்சாவடி சிக்னல் அண்ட் குமரஞ்சாவடி சிக்னலை வந்து கிராஸ் ஓவர் பண்ணி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சிக்னல்ஸில் எல்லாமே டிராஃபிக்கில் எல்லாமே போகிறதுக்காக இந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கையும் சேர்த்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டேக்கில் வந்து வெஹிக்கிள்ஸ் போகிற மாதிரியும், செகண்ட் டேக்கில் வந்து மெட்ரோ ட்ரெயின் போகிற மாதிரியும் இதை வந்து டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ரூட்டுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான இடம். ஏன்னா இந்த ரெண்டு சிக்னலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிராஃபிக் ஆகிற இடம். பட் இந்த ஃப்ளைஓவர் வரும்போது இந்த இடம் வந்து அந்த டிராஃபிக் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது.
இந்த இடத்துல தான் கரையஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷனும் அமைய இருக்கிறது. ஆனால் அதுக்கான எந்த ஒர்க்கும் இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு ஏன்னா இந்த இடத்துல கரெக்டாக அது எந்த இடத்துல வந்து வருது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் பாயிண்ட் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அது ஒர்க்ஸ் கரெக்டாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணுறோம். நாம் இப்போ குமணஞ்சாவடி சிக்னல் கிட்ட இருக்கிறோம். இந்த சிக்னலுமே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரைட் சைட் போகிறதுக்கான ஒரு சிக்னலும் ப்ளஸ் அந்த பக்கத்தில் லெஃப்ட் சைட் போகிறதுக்கான ஒரு சிக்னலுமே 2 சிக்னல் இங்கே பக்கத்துலேயே வரும். ஸோ இந்த டிராஃபிக் எல்லாம் வந்து இல்லாமல் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக போகிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு பில்லர்ஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2 சிக்னலையும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கை வந்து ஒரே ஃப்ளைஓவராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஓப்பன் ஆகும்போது இந்த ரூட்டில் வந்து டிராஃபிக்லாம் போகிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல தான் குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. அதாவது குமணஞ்சாவடி சிக்னலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. இந்த இடத்துல தான் காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நாம் இப்போ ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்கிறோம். நமக்கு ரைட் சைடில் தான் ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நாம் இப்போ போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் தெல்லியரகரம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. போரூர் ராமச்சந்திரா வரணும் அப்படின்னா நம்ம இந்த தெல்லியரகரம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். போரூர் ராமச்சந்திரான்னு பேர் வச்சுருந்துருக்கலாம். பட் எதுக்காக வந்து தெல்லியரகரம்ன்ற மெட்ரோ ஸ்டேஷன்ற பேர் வச்சாங்கன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிற ஏரியா அது, அந்த ஏரியாவோட நேம் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. நாம் இப்போ இந்த ரூட்டை பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டேஷன் ஒர்க்கை தவிர. அதில் இடையில வந்து அந்த கரையஞ்சாவடி குமணஞ்சாவடி சிக்னல் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. அது ஏன்னா அது வந்து டபுள் டேக்கர் ஒர்க்காக போயிட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட் டேக்கில் வந்து வெஹிக்கிள்ஸ்க்கான ஃப்ளைஓவரும், செகண்ட் டேக்கில் வந்து மெட்ரோக்கான ஃப்ளைஓவருமா வந்து ஒர்க்கு போயிட்டுருக்குது.
ஸோ அதனால தான் அது மட்டும்தான் வந்து இப்போ தான் கொஞ்சம் பில்லர்ஸ் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகியிருக்குது. மற்றபடி இந்த ரூட்டில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் டோட்டலாகவே வந்து ஒரு 90%க்கு மேலே வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்குமே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான வேலைகள் தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே வந்து ட்ரையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ட்ரையல் வந்து எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் இந்த இயர் எண்ட்லேயே வந்து இந்த பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து இந்த போரூர் ஜங்ஷன் வரைக்கும் வந்து மெட்ரோ ஸ்டேஷனை வந்து சர்வீஸ் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. நாம் இப்போ போரூர் பைபாஸ் கிட்ட தான் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைய இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப வேகமாகவும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இந்த இயர் அண்ட் 2025 இயர் எண்ட்லேயே வந்து நமக்கு வந்து இது மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.